ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, கர்த்தரை அன்றி நமக்கு வேறே தெய்வம் கிடையாது. யாத்ராகமம் 20வது அதிகாரம் முதல் 3 வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் பேசின வார்த்தைகள். அப்போ என்னன்னா, இதுல கர்த்தருடைய கட்டளை நம்ம பார்க்க போறோம். யாத்ராகமம் 20ல அதுல முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினோம் தேவனாகிய கர்த்தர் தானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். முதல் கட்டளை, கர்த்தரை அன்றி நம்மளுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டான்ட்டாம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துலேருந்து விடுதலையாக்குனாங்க. இன்னைக்கு நம்மள பாவ அடிமைத்தனத்திலிருந்து, சாப அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவிச்சிருக்காரு. எவ்வளோ நல்ல தேவன் இல்லையா? அவர் மட்டுமே தேவன். இதை நீங்க ஒரு நாளும் மறக்கக்கூடாது. கர்த்தரே தேவன், அவரை அன்றி வேறே தேவர்கள் நம்மளுக்கு கிடையாதுங்கிறத மட்டும் நீங்க என்னைக்கும் நினைக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் முழிக்கும் போது, என்னை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து விடுவித்த கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லி அவரே தொழுது கொள்ளுங்க, அவரே வணங்குங்க, அவரே போற்றுங்க. அதுதான் கர்த்தர் கொடுத்த கட்டளை. அது நம்ம முழு இதயத்தோடு செய்யும்போது தேவ அற்புதத்தை காண்போம். ஏசப்பாவும் சொன்ன முதல் கற்பனை தான், உன் தேவனாகிய கர்த்தருக்கு முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடும், அன்போடும் அவர்கிட்ட என்ன பண்ணணும்? அவரிடத்தில் அன்பு கூறணும். அதனால தேவனை நேசிப்போம், முழு இதயத்தோடு நேசிப்போம், மற்றவங்களுக்கும் கர்த்தரை பற்றி சொல்லுவோம். இதுவே இதை நான் சொல்லி எனக்கு முடிந்தாகட்டும்.